ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதயம் முரளி ஒன் சைட் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிற ஒரு படம் தான். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா இதோட ஃபஸ்ட்டு சிங்கிள் ஆடியோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. தமன் சார் வந்து இது அவரோட மியூசிக்கில் இருக்குது. அந்த இந்த சாங் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங்கில் வந்து ஒரு நம்ம பழைய காலத்து மவுஸ் அந்த பிரிண்டிங் அந்த சிஸ்டம் அந்த செட்டப்பில் இருக்கிற மாதிரி இருக்குது. விண்டோஸ் எல்லாமே அதே மாதிரி இருக்குது. அதில் ஓப்பன் பண்ணால் ஒரு மீடியா பிளேயர் அந்த இது ஓப்பன் ஆகுது. அதுவும் பழைய காலத்து மாடல். அதில் வந்து ஒரு நியூயார்க் சிட்டியை வந்து காட்டுறாங்க. அங்கே வந்து அதர்வா இருக்கிற மாதிரியும் அவர் வந்து அங்கேருந்து கிளம்பி போகிற மாதிரி ஒரு வாக்கிங் போகிற மாதிரி ஒரு சாங் மாதிரி கொண்டு வராங்க. அந்த பார்த்தா சாங்கும் கேட்குறதுக்கு செம்மையாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த சாங் நம்ம கேட்கலாம். அந்த இந்த படத்தில் இருக்கிற ஒவ்வொரு சீன்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாங்லேயே வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து பழைய இதுக்கு முன்னாடி வந்து இந்தியாவில் ஒரு பொண்ணை லவ் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி அந்த இதெல்லாம் காட்டுறாங்க. அதே மாதிரி வந்து இவரோட அந்த கேஷுவல் கிளாத் ட்ரெஸ்ஸு அவர் வாக்கிங் ஸ்டைல் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ரொம்ப மாசாக சூப்பராக இருக்குது. ஒரு சாக்லேட் பாய் மாதிரி ஒரு ரெங் லுக்கில் இருக்க இது பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு லுக்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அவர் வேறு மாதிரி கொண்டு வராங்க. இவர் வந்து அங்கே ஒரு சிட்டிலேருந்து நேராக போய்கிட்டு இருக்காங்க. அவர் அங்கேருந்து கிளம்பி இந்தியாவுக்கு வர்றதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்க மாதிரி ஒரு சீன் காட்டுறாங்க. ஸோ அவர் ஒரு ஏர்போர்ட்டுக்கு போகிறாரு. ஏர்போர்ட்டில் போய்ட்டு அங்கேருந்து கிளம்பி இந்தியாவுக்கு வராரு. கட் பண்ணால் இந்தியாவில் வந்து அவர் வந்து காலேஜ் லைஃப்பில் வந்து இருக்கிற மாதிரியும் அங்கே காட்டுறாங்க. அண்ட் தென் கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம காமெடி ஆக்டர்ஸ் வந்து நிறைய பேர் இதில் இருக்காங்க. அதில் வந்து அவர் வந்து ஒரு டியூஷன் சென்டர், அதாவது இந்த ஆக்சுவலாக அந்த கதை வந்து திருச்சியில் நடக்கிற மாதிரி இருக்கும் போல இருக்குது. பேக்ரவுண்ட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா தாத்தா தெரியுது. அண்ட் தென் அவர் வந்து ஒரு லுக்லேயும் வந்து அவரோட எல்லா ஃப்ரெண்ட்ஸோடையும் சேர்ந்து டீ குடிக்கிற மாதிரியும் அதே மாதிரி அவங்களோட சேர்ந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி ஒரு லவ் ஸ்டோரி மாதிரி இருக்குது. ஸோ இந்த கதை வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து இவர் வந்து இங்கே படிச்சுட்டு இங்கேருந்து அதுக்கப்புறம் அந்த பொண்ணை விட்டுட்டு அமெரிக்காவுக்கு போயிட்டு அங்கேருந்து திருப்பி ரிட்டன் வர்ற மாதிரி வீட்டில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதுக்காக திருப்பி ரிட்டன் வர மாதிரி தான் இந்த கதை இருக்கும். ஸோ இதில் வந்து ஒரு சீனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா நாசாவில் ஸ்பேஸில் இருக்க மாதிரியும் காட்டுறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய் பாய், see you.